Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நண்டை வச்சு ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ climate change ஆகி டக்குன்னு வெயில் காலத்துல மழை பெய்யுது. மழை பெய்யும் பொழுது weather changeல எல்லாருக்கும் ஸ்லைட்டா cold attack ஆயிடும். அதை நிவர்த்தி பண்ற மாதிரி தான் இப்போ இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். இதோட டீடைல் ரெசிபியை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த மாதிரி நண்டு எடுத்திருக்கேன். நண்டில் இந்த கால் பகுதி இந்த கொடுக்கு இதெல்லாம் மட்டும்தான் நம்ம இடித்து இப்போ ரசம் செய்ய போகிறோம். உடம்பு பகுதியை கிரேவியோ இல்லை வறுத்து மசால் மாதிரியோ ஏதாவது செஞ்சிடலாம். அதனால் வெறும் இந்த கால் பகுதியெல்லாம் இந்த கொடுக்கெல்லாம் நம்ம பிச்சு எடுத்து வச்சுடுவோம். அதை நல்ல இடிகல்லில் நல்லா தட்டிட்டு அந்த சாரத்தை யூஸ் பண்ணி அந்த தட்டினதையும் சேர்த்து தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். வயல் நண்டு இதெல்லாம் வச்சு நம்ம பாட்டி காலத்துலலாம் மண் சட்டியில் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் தான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாமே இடித்து அரைச்சி அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றத ஃபுல் டீட்டெயில் ரெசிப்பியை வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நம்ம இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. இந்த இடிக்கல்லில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 8-9 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. புளி கம்மியாக சேர்த்து நம்ம தக்காளி நிறையா சேர்த்து தான் இப்போ இந்த ரசத்தை செய்ய போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு அதையும் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அம்மி இருந்ததுன்னா அம்மியில் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் செய்யலாம். நான் இப்போ இந்த இடிகல்லில் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா இதில் இடித்து நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இதை எடுத்து இது ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது நண்டோட ரசம் நமக்கு செம டேஸ்டாக காரசாரமாக இருக்கும். நண்டு எப்போவுமே நம்மளுக்கு சாப்பிடும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா மூக்கு வழியாக கண்ணு வழியாலாம் தண்ணி வரணும். அப்போ தான் அது நல்லா உள்ளே போய் அந்த உள்ளே இருக்கிற அந்த நெஞ்சு சளியை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நண்டு சாப்பிடும் பொழுதே எப்போவுமே காரசாரமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த ரசத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா இடித்து செய்யும் பொழுது வெங்காயம் பூண்டோட டேஸ்ட்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். இது சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். பசங்களுக்கு சூப் மாதிரி மேலால் எடுத்து கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தக்காளியையும் அதே மாதிரி நல்லா நான் நசுக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம கையாலேயே பிசைஞ்சு விடலாம். ஆனால் இந்த மாதிரி நசுக்கி அந்த சாரோட சேர்க்கும் பொழுது இன்னும் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த நண்டோட கொடுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே நல்லா தட்டிக்கலாம். இதை மிக்சியில் அப்படியே அரைச்சி சில பேர் செய்கிறாங்க. ஆனால் அது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே செய்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த நண்டோட மேல் அந்த ஓடில் தான் கால்சியம் சக்திலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை கடிச்சு அப்படியே மென்று சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். ஏன்னா கால்சியம் அதில் தான் ஜாஸ்தி இருக்குதுன்னு. அதனால் இந்த மாதிரி இடிச்சே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அது செய்கிறதுனால அதில் ஒன்றும் நமக்கு சத்து ரொம்ப கிடைக்காது. இந்த மாதிரி எல்லா நண்டோட கொடுக்கையும் நல்லா இடித்து இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரசம் எப்படி தாளிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ரசத்துக்கு என்னடா நல்லெண்ணெய் விடுறாளேன்னு யோசிக்காதீங்க. நம்ம பருப்பு ரசம்லாம் வைக்கிறதுனா நெய் விட்டு தாளித்து செய்கிற மாதிரி நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள். அந்த ரசம் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் எல்லாம் நல்லா காரசாரமாக இந்த ரசம் சூப்பராக இருக்கும். அது தாளிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை அதில் கொஞ்சம் நம்ம இடிச்சிருக்கோம். இப்போ இதுலேயும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி தண்டு, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க.
நல்லா இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நண்டை சேர்க்க போகிறோம். இந்த மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம நண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புளித்தண்ணி ஊற்றும் போது தான் அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து கிராமிய முறைப்படியே இப்போ இந்த ரசத்தை செய்கிறோம். அதனால இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த நண்டுங்க கொடுக்க இதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த நண்டையும் இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி இந்த நண்டு வந்து நமக்கு வெந்து வரணும். நம்ம ஃபுல்லாக இடிச்சிட்டோம், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கிற அந்த சதப்பத்தெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம லைட்டாக வந்து இதில் மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம வேக வச்சிடலாம். நல்லா இது அதில் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நான் நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கெட்டியமாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். நமக்கு இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். நண்டெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடித்து வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை இப்போ இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து அப்படியே அந்த கொதிச்சு அந்த பபிள்ஸ் அப்படி சுற்றி வரும் இல்லையா, அவ்வளோதான். அப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்க வேண்டியதுதான். நம்ம சூப்பரான நண்டு ரசம் 2 நிமிஷத்தில் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இது செய்யறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்கணும். அது வந்து நாங்கள் எல்லா ரசத்துலேயுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்ப்போம். இது எங்கள் வீட்டு முறையில் நாங்கள் செய்கிறது. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பருப்பு ரசமோ எதாக இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்ப்போம். நம்ம ரசம் ரெசிபீஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா நான் பாருங்கள், அதில் நான் சேர்த்துருப்பேன். அதே மாதிரி சேர்த்துட்டு இந்த 2 கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ அந்த பபிள்ஸ் அப்படியே சுற்றி நம்மளுக்கு கிளம்பி வருது இல்லையா, பருப்பு ரசத்தில் மேலால் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்குதுன்னா சட்டியோட சூட்டில் தான் நம்மளுக்கு எப்போவுமே கொதிக்கும். அது இயற்கையாக எப்போவுமே உள்ள ஒரு விஷயந்தான். இப்போ வந்து அப்படியே மூடி போட்டு மூடிடணும். மூடி மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுடுங்க. சர்வ் பண்ணும் பொழுது நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.